இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கப் போவது ஒரு பயங்கரமான லாஸ்ட் பஸ் பேய் கதை. இரவு நேரத்தில் வந்த அந்த பஸ் சாதாரணமா இல்ல. அதில் ஏறினவன் திரும்பி வரமாட்டான். அருண் அந்த பஸ்ஸில் ஏறிய பிறகு என்ன நடந்தது? அந்த பஸ்ஸின் உண்மையான ரகசியம் என்ன? இந்த 5 நிமிட கதை உங்களை நிச்சயம் பயமுறுத்தும். ஹெட்போன்ஸ் வைத்து இரவில் பாருங்க, இன்னும் ரொம்ப ஃபீல் வரும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்க்க போற கதை ரொம்பவே திகிலா இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மதுரைக்கு அருகே ஒரு ஹைவே. இரவு 11:45. கடைசி பஸ் போயிடுச்சு. அருண் மட்டும் அந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிறான். மொபைல் சிக்னல் இல்ல, மழை தொடங்குது. அப்போ தூரத்துல ஒரு பழைய பஸ் வருது. போர்டுல எழுதி இருக்குது 13. அருண் நினைச்சான், இந்த ரோட்ல இப்படி ஒரு பஸ் எப்போ இருந்தது? ஆனா வேறு வழி இல்ல, அவன் ஏறிட்டான். பஸ்ஸுக்குள்ள போனதும் அவனுக்கு ஏதோ வித்தியாசமா தோணுச்சு. எல்லா பயணிகளும் அமைதியா உட்கார்ந்திருந்தாங்க. யாரும் பேசல, யாரும் அசையல. கண்டக்டர் வந்தான். முகம் சரியா தெரியல, நிழல் மாதிரி. அவன் டிக்கெட் கொடுத்தான். அதுல டெஸ்டினேஷன் எண்ட். அருண் கேட்டான், அண்ணா இது எங்க போகுது? கண்டக்டர் மெதுவா சொன்னான், நீங்க ஏற வேண்டிய இடத்துக்கு. அருண் பயந்து ஜன்னல் வழியா வெளியே பார்த்தான். அங்க ரோடு இல்ல, பக்கத்துல முழுக்க கல்லறைதான். அவன் உடனே எழுந்து இறங்கணும்னு நினைச்சான். ஆனா டோர் திறக்கவே இல்லை. அப்போ அவன் கவனிச்சான், அந்த பயணிகளோட முகம் எல்லாரும் உயிரில்லாத மாதிரி. கண்கள் வெறுமை, சிலருக்கு காயங்கள். அருண் கத்தினான், பஸ் நிறுத்துங்க. அந்த நேரம் டிரைவர் மெதுவா திரும்பி பார்த்தான். அவன் முகம் முழுக்க எரிந்தது போல இருந்தது. டிரைவர் சொன்னான், இது லாஸ்ட் பஸ், இங்கிருந்து திரும்ப போக வழி இல்ல. அடுத்த நாள் காலை அதே ஹைவேல ஒரு பழைய பஸ் எரிந்த இடம் கிடைத்தது. அது 10 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விபத்து. அந்த விபத்தில் இறந்தவர்களின் பட்டியலில் AR1 ஒரு புதிய பெயர் சேர்க்கப்பட்டது.